கோயிலுக்கு நம்ம போகிற பொழுது வெறும் போய் பார்க்கக்கூடாது. அது வெறும் கையோடு பார்த்தல் என்பது நமக்கு ஒரு நட்புறவை வெளிப்படுத்துவதாக இருக்காது. அதனால் ஆலயத்துக்கு போனால் ஒரு புஷ்பத்தையாவது கையில் எடுத்துன்னு போகணும், ஒரு தேங்காய் பழமாவது வாங்கிட்டு போகணும். தினசரி ஆலயம் கும்பிடுற வழக்கம் இருக்குது, டெய்லி போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத வசதி அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு வழக்காவது போட்டுட்டு வரணும். எண்ணெய் தெரிய எடுத்துன்னு போய் ஒரு வழக்காவது போட்டு, அப்படியும் இல்லை அந்த சூழலும் இல்லை அப்படின்னா கையில் எதையாவது ஒரு காசு எடுத்துன்னு போய் அதை தானமாக கொடுத்துட்டு வரணும். இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை கோயிலை குறித்து கொடுக்கிறீர்களோ அது வழியாக பாவம் வெளியில் போயிடும். நீங்கள் கோயிலில் பிரசாதமாக எதை பெறுகிறீர்களோ, தீர்த்தமாக இருக்கட்டும், விபூதியாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது வழியாக உங்களுக்கு புண்ணியம் வரும். அப்போ உங்களுடைய பாவம் நீங்கள் கொடுக்கின்ற பொருளின் வழியாக, பிரார்த்தனைக்காக வழிபாட்டிற்காக நீங்கள் கொடுக்கின்ற பொருளின் வழியாக உங்களின் பாவங்களானது பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்தில் கோயில்களில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களின் வழியாக உங்களுக்கான புண்ணிய அபிவிருத்தியானது உங்களை வந்தடைகிறது. உதாரணம் சொல்லணும்னா, ட்ரைனேஜ் தண்ணி வெளியில போகணும், கார்பரேஷன் தண்ணி உள்ள வரணும். அது மாதிரி பாவம் வெளியில போகணும், புண்ணியம் உள்ள வரணும். அப்போ வெளியில போறதுக்கு உண்டான ஒரே வழி, பாவம் வெளியில போறதுக்கு உண்டான வழி புண்ணியம் வருதோ இல்லையோ, அதனாலதான் கையில எதையாவது எடுத்துன்னு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வரணும். எதுவுமே இல்லாம யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை, எதுவும் முடியலன்னா ஸ்லோகமாவது சொல்லுன்னு சொல்றா. வெறுன கோயிலுக்கு செல்லுவது என்பது நம்மளுடைய பாவத்தை பெற்றுக்கொள்வதற்கான சூழல் கோயிலுக்கு இல்லாத போயிடும். அதனால எதையாவது ஒரு பொருளை கொண்டு போய் கோயில்ல நம்ம வழிபாட்டு பொருள்களை கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால நம்மளுடைய பாவம் போகும். சாமிக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, சுவாமி எல்லாம் கடந்த பொருள். ஆனால் நாம் அவரிடம் அடையாளப்படுத்தி கொள்வதற்காக, அவரை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு, இந்த வகையான அனுபவங்களை தோற்றுவிப்பதற்கு இந்த மாதிரி பொருள்கள் எடுத்துன்னு போனா விசேஷம்னு சொல்றா. அதை மனசுல வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கறதுங்கிறது, கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது, சாமிக்கு கொடுக்கறதுன்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். உங்களின் பாவத்தை அவர் அந்த வடிவத்தில் பெற்றுக்கொள்கிறார் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி புரிஞ்சுக்கிறவா அந்த பொருளை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்படி பொருளே போகலைன்னா பாவம் வெளியிலேயே போகாது.